தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஐயா, இத்தனை காலமாக நீர் இங்கேதான் இருந்தீர்களா? உம்மை பிரிந்து நான் எப்படி இத்தனை காலம் இருந்தேன் என்று எண்ணி பார்க்கையில் மிக வியப்பாகத்தான் உள்ளது. இனி ஒரு நொடி பொழுது கூட உன்னை பிரிந்திருக்க போவதில்லை. என்னை சுற்றி ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்ந்தது போல தோன்றுகிறது. இந்த அடர்ந்த காட்டிற்குள் எப்படி ஐயா நீர் தனியாக இருக்கிறாய்? எங்கு செல்கிறோம் என்று தெரியாமல் காற்றில் பறந்து செல்லும் சிறகை போல என்னை நீ இங்கு இழுத்து வந்திருக்கிறாய். உம்மை பற்றிய உணர்வு என்னில் நிறைந்திருப்பதனால்தான் இப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. மக்களின் குறைகளை தீர்த்து அவர்கள் வாழ்வில் நல்ல நிலையை அடைய அருள் புரியும் நீயா எப்படி தனியாய் இருக்கின்றீர்? உம்மை இப்படி பார்க்கத்தானா வெகு தூரத்திலிருந்து சூறாவளி காற்று போல் ஏதோ ஒன்று என்னை அழைத்து வந்தது. நீ எம்மை அழைத்தது உம்மை கவனிப்பதற்கு தானா? என்ன ஆயிற்று இவனுக்கு? ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்? பல வருடம் பழகியவர்களிடம் பேசுவது போல் அல்லவா பேசுகின்றான். இவ்வேளையில் சிவகோச்சரியார் இங்கு வந்தால் இன்னும் நிலைமை மோசமாகிவிடும் அல்லவா? ஐயோ, ஐயா, இத்தனை நேரமாகிவிட்டதே. உணவு உண்டாயா இல்லையா என்று கேட்க கூட இங்கு யாரும் இல்லையே. இவ்வேளையில் இவனிடம் பேசினால் பதில் கூட கூற மாட்டான் போல. இவனை எப்படி இங்கிருந்து அழைத்துச் செல்வது? இதற்காக நீ எந்த கவலையும் படக்கூடாது. அதான் இப்பொழுது நான் வந்து விட்டேனே. இவ்வாறு நிகழும் என்று தெரிந்திருந்தால் காடனையும் உடன் அழைத்து வந்திருப்பேனே. எதுவாயினும் சரி, முதலில் சிவகோச்சரியார் வருவதற்கு முன் திண்ணனை இங்கிருந்து அழைத்துச் சென்று விட வேண்டும். எனக்கு நீதான் உதவ வேண்டும் மலையப்பா. இனி உன்னை கண்ணும் கருத்துமாக நான் கவனித்துக் கொள்கிறேன். முதலில் நான் சென்று உனக்கு உணவு கொண்டு வருகிறேன். தின்னா, 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 நில். எங்கு செல்கின்றாய்? தின்னா, நில். நில் தின்னா, நில். எங்கு செல்கின்றாய்? என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? நீ இதுவரை குடும்பத்தேவரை பார்த்ததில்லை என்றாய். ஆனால் இப்போது அவரை நன்கு அறிந்தவன் போல் பேசுகின்றாய். நானரே, குடுமித்தேவரை பலமுறை என் கண்முன் நான் பார்த்துள்ளேன். என்ன ஆனது தின்னா?
தின்னா. அம்மா, அப்பா. என்னப்பா திடுக்கிட்டு எழுந்தாய்? என்ன? ஒன்றுமில்லை. கண்முன் ஏதோ காட்சி தோன்றி மறைந்தது போல் இருந்தது. எதுவும் கனவு கண்டாயா? இல்லை அம்மா, நடப்பவை நிஜம் போலத்தான் இருந்தது. ஆனால் தெளிவாக தெரியவில்லை. நீ உறங்கப்பா, குரங்கப்பா. எனக்கு இடர் வரும் நேரமெல்லாம் என் கண்முன் தோன்றி என்னை காத்தவர் எவர்தான்? என்ன சொல்கின்றாய்? குடுமி தேவர் உன் கண்முன் தோன்றியிருக்கிறாரா? எனக்கு புரியவில்லையே. ஆம், இவர்தான் என் கண்முன் தோன்றியவர். இதை உங்களுக்கு எப்படி புரிய வைப்பதென்று எனக்கு தெரியவில்லை. இவர் இந்த காட்டில் தனியாக இருப்பதைக் கண்டு என் மனம் வேதனை அடைகிறது. இனி இங்கேயே இருந்து அவரை கவனித்து அவருக்கு உணவளித்து காவல் இருக்கப் போகிறேன். தின்னா, நீ பேசுவது உனக்கே சரியாக படுகிறதா? நீதான் நம் ஊருக்கு தலைவன். நீ எப்படி இங்கு தங்க முடியும்? குடுமித்தேவரை கண்ட பிறகு என்னால் அவரை பிரிந்து வர இயலாது. அவரை பிரிந்து நான் வந்தால் அது பெரும் குற்றமாகும். தின்னா, ஏன் இவ்வாறு பேசுகின்றாய்? அங்கு ஊர் மக்களும் உன் பெற்றோர்களும் உனக்காக காத்து கொண்டிருப்பார்கள். நீ வராமல் போனால் அவர்கள் எப்படி வருத்தப்படுவார்கள் என்பதை யோசித்து பார்த்தாயா? இல்லை நானரே, என்னால் இங்கிருந்து வர இயலாது. நீங்கள் சென்று என் நிலையை கூறுங்கள், அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நான் என்னவென்று அவர்களிடம் கூறுவேன்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீ இங்கு செய்யும் செயல்களை பார்த்து என் மனம் வேதனை அடைகிறது. நான் செய்யும் செயல்களுக்கு விளக்கம் கூறி புரிய வைக்க எனக்கு நேரமில்லை. நான் இறைவனுக்கு உணவெடுத்து வர வேண்டும். வருகிறேன். தின்னா, தின்னா, இல்ல தின்னா. தின்னா, நீ கூறியபடியே மாமிசங்களை சமைத்து வைத்திருக்கிறேன். ஆமாம், நீங்கள் இருவரும் வருவதற்கு ஏன் இவ்வளவு தாமதம்? எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. காடா, மலை மீது இருக்கும் குடுமி தேவரை கண்டவுடன் தின்னன் அவரை கட்டி அணைத்துக் கொண்டு பிரிய மனமில்லாமல் துடித்தான். இப்போது அவருக்கு உணவு கொண்டு செல்வதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறான். நம் குலத்திற்கு தலைவன் என்பதை மறந்து சிவனுக்கு தொண்டு செய்வதில் மட்டுமே குறியாக இருக்கிறான். அப்படியா? என்ன நீ செய்வது சரியா? நீ உன்னிலையில் தான் இருக்கிறாயா? என்ன ஆயிற்று உனக்கு? ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்? என்ன நானரே, நான் கேட்கிறேன், பதில் ஏதும் கூறாமல் சிலை போல் அவன் வேலையை செய்த வண்ணம் இருக்கிறானே. இதுதான் காடா எனக்கும் நிகழ்ந்தது. நான் கூறிய வார்த்தைகளை எதுவும் கேட்காமல் அவன் கொண்ட செயலே குறியாக செய்கிறான். இவன் இவ்வாறு இருந்து நான் பார்த்ததே இல்லையே. எப்படி இறைவன் மீது திடீரென்று இப்படி ஒரு பற்று?
சரி, அப்படி இருப்பினும் மாமிசங்கள் வேறு சேகரிக்கிறானே. இப்படித்தான் நீ எது கூறினாலும் அவன் கவனம் எல்லாம். எங்கு செல்கிறான் அவன்? தின்னா, தின்னா நில். இவன் நம் குடும்பத்தேவரை கண்ட பொழுதை விட இப்போது இன்னும் அதிக மயக்கத்தில் இருக்கிறான். நெருப்பில் சுட்ட சுவையான இறைச்சியை பசியோடு இருந்தும் விழுங்காமல் வாயில் போட்டு சுவைத்து பார்த்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு செல்கிறான். நாம் பசியோடு இருக்கிறோம் என்ற நினைவும் இல்லை. இவனுக்கு தெய்வத்தின் மேல் பித்து பிடித்து விட்டது. இதை தீர்க்க நம்மிடம் வழியே இல்லை. நாம் விரைவாக ஊருக்கு சென்று நாகரிடம் சொல்லி தேவராட்டியை அழைத்து வருவோம். அவரால் தான் இவனுக்கு பிடித்திருக்கும் பித்தை தெளிய வைக்க முடியும். எனவே முதலில் காட்டிற்கு சென்று அங்கிருந்து ஊருக்கு செல்வோம். குடுமித்தேவரே, இதை உண்ணுங்கள், இந்தாருங்கள். குடுமித்தேவரே, ஏன் இன்னும் நான் கொடுத்த உணவினை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய்? இதோ இந்த உணவு உனக்கு நிச்சயம் பிடிக்கும் என்று நானே பார்த்து இந்த உணவை ருசித்த பின்பு இதில் எவைகள் நன்றாக உள்ளனவோ அவைகளை மட்டும் உனக்காக எடுத்து வந்துள்ளேன். உண்ணுங்கள், உண்ணுங்கள். நீ ஏன் நான் கொடுக்கும் உணவுகளை உண்ண மறுக்கிறாய்? இறைவா, இனி உன்னை விட்டு ஒரு கணம் கூட பிரிய போவதில்லை. உன் அன்பினால் நான் உருகி போனேன். என் தோழன் நீ, என் அப்பன் நீ, என் அம்மை நீ, என்னுள் சுழலும் உலகம் நீ. நான் உன்னிடம் ஒன்று கூற வேண்டும். நீயும் நானும்
முற்பிறவியில் சகோதரனாகவோ நண்பனாகவோ ஏதோ ஒரு பந்தத்துடன் இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் உன்னை கண்டதும் எனக்கு பிரிய மனம் வரவில்லை. இங்கு உன்னுடனே பேசிக் கொண்டிருந்தால் காலம் கழிவதே தெரியவில்லை. ஆமாம், என் பெயர் உனக்கு தெரியுமா? என் பெயர் திண்ணன். எனது காட்டிற்கு தலைவன். என்னை கண்டால் காட்டில் உள்ள விலங்குகள் அனைத்தும் பதறி பரிதவிக்கும். நான் சென்று விட்டால் காட்டிற்குள் எப்படி நீ தனியாக இருப்பாய்? ஆகையால் உன்னுடன் இருந்து நான் உன்னை கவனித்துக் கொள்ளப் போகிறேன். நீ பயம் கொள்ளாதே. நான் உனக்கு காவல் இருக்கிறேன். ஒரு மிருகம் கூட உன்னை அண்டாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். நானே உனக்கு நண்பன். நானே உனக்கு சகோதரன். நான் உனக்கு காவலன். கவலை கொள்ள வேண்டாம். புலிகள் உருமுகின்றன. அதான் நான் இருக்கிறேனே, காத்துக் கொள்கிறேன்.